உற்சாகமான இரவு வணக்கம். சன்ரைஸ் செய்திக்காக இணையவள செய்தி தொகுப்புடன் நெதர்லாந்திலிருந்து செல்வி நித்யானந்தன். இன்று முதல் அமுலுக்கு வரும் வகையில் 22.5% மின்சார கட்டணத்தை குறைக்க பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது. இந்த வருடத்தில் மின்சார கட்டண திருத்தத்திற்காக இலங்கை மின்சார சபையினால் முன்வைக்கப்பட்ட பிரேரணையை ஆய்வு செய்த பின்னரே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக நடைபெற்ற பொது கலந்தாய்வில் முன்வைக்கப்பட்ட ஆலோசனைகள் கருத்துக்களை கருதி கொண்டு ஆணைக்குழு தனது முடிவை பின்வருமாறு அறிவித்துள்ளது. இதன்படி வீடு, மத வழிபாட்டு தலங்கள், விடுதிகள், தொழிற்சாலைகள், பொது நோக்கங்கள், அரசு நிறுவனங்கள் என அனைத்து நுகர்வோர் பிரிவினரின் மின் கட்டணம் நாளை முதல் குறைக்கப்பட உள்ளது. வைத்தியர்கள் மீண்டும் ஒருமுறை பணி புறக்கணிப்பு செய்தால் பொதுமக்களுக்கும் வைத்தியர்களுக்கும் இடையே முரண்பாடுகள் ஏற்படக்கூடும் என வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார். மதுபான கொள்கை ஊழல் வழக்கில் நீதிமன்ற காவலில் உள்ள டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் உடல்நிலைக்கு கடும் ஆபத்து இருப்பதாக ஆம் ஆத்மி கட்சி தெரிவித்துள்ளது. ஈரானுக்கு செலுத்த வேண்டிய எண்ணெய்க்கான கடனில் இதுவரை $60 பில்லியன் தேயிலை ஏற்றுமதியின் ஊடாக செலுத்தப்பட்டுள்ளதாக இலங்கை தேயிலை சபை தெரிவித்துள்ளது. இந்த கடன் கடந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி முதல் செலுத்தப்பட்டு வருவதாக இலங்கை தேயிலை சபையின் தலைவர் நிராஜ் டிமெல் குறிப்பிட்டுள்ளார். 2024ஆம் ஆண்டின் முதல் 4 மாதங்களில் 4.1 மில்லியன் கிலோ தேயிலையை ஈரானுக்கு ஏற்றுமதி செய்துள்ளது. பிரித்தானிய இளவரசர் கரியும் அவரது மனைவியான மேகனும் 64 வருட ராஜ குடும்ப பாரம்பரியத்தை மீறி தங்கள் பிள்ளைகளின் பெயர்களை மாற்றம் செய்துள்ளார்கள். அமெரிக்காவில் கொலரோடாவில் கோழி பண்ணையில் 4 ஊழியர்களுக்கு H1N1 பறவை காய்ச்சல் கண்டிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இத்தாலியில் விமானம் புறப்படும் போது தரையில் உரசுபடி புகையை கிளப்பி சென்றதால் விமானத்தில் இருந்த பயணிகள் பெரும் பீதியடைந்த சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கின்றது. மஸ்கட் நகரில் மத கூட்டத்தின் போது துப்பாக்கிச் சூடு நடத்தியதில் 20 பேருக்கு மேற்பட்டோர் கொல்லப்பட்டதுடன் பலர் காயமடைந்திருப்பதாக 700 பேர் வரை கூடியிருந்த கூட்டம் ஒன்றில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிய வந்துள்ளது. ஜூலை 14 மற்றும் 15ஆம் தேதிகளில் ஒலிம்பிக் தீபம் பாரிஸ் முழுவதும் கொண்டு செல்லப்பட்டது. இந்த 2 நாட்களும் மொத்தமாக 344 பேர் சுமந்து சென்றிருந்ததாக தெரிய வந்துள்ளது. ஈழத்தமிழர் தர்சனும் ஒருவர் ஆவர். காசா மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஏமனில் செயல்பட்டு வரும் ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் செங்கடலில் செல்லும் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தி வருகிறது. இதனால் அமெரிக்கா, இங்கிலாந்து உள்பட்ட நாடுகள் ஒன்றிணைந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறது. இந்த நிலையில் ஏமனில் உள்ள அல் ஹூதைதா கடலில் சென்று கொண்டிருந்த கப்பல் மீது ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளார்கள். தொடர்வது விளையாட்டு செய்திகள். கோபா அமெரிக்க கால்பந்து தொடரின் இறுதிப் போட்டியில் அர்ஜென்டினா அணி வெற்றி கோப்பையை தட்டி சென்றுள்ளது. யூரோ 2024 கால்பந்து தொடரின் இறுதிப் போட்டியில் ஸ்பெயின் அணி 2-1 கோல் கணக்கில் இங்கிலாந்தை வீழ்த்தியது. இதன் மூலம் 4வது முறையாக யூரோ கால்பந்து கிண்ணத்தை ஸ்பெயின் கைப்பற்றியது. ஜெர்மனி கால்பந்து அணியின் நட்சத்திர வீரர் தோமஸ் முல்லர் சர்வதேச போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். ஜெர்மனி அணிக்காக 131 சர்வதேச போட்டிகளில் விளையாடியுள்ள முல்லர் 45 கோல்கள் அடித்துள்ளார். 34 வயதாகும் தாமஸ் முல்லர் ஓய்வை அறிவித்துள்ளது ரசிகர்களுக்கு அதிர்ச்சியை அளித்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம்.